Hello everyone, welcome back to the channel. Exercise 12.2 question number 6. A solid iron pole consists of a cylinder of height 220 cm and base diameter 24 cm which is surmounted by another cylinder. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்டர் இருக்கு. சிலிண்டர் டிரா பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டருக்கு மேல இன்னொரு சிலிண்டர் இருக்கு. இப்படி இருக்கு. ரெண்டு சிலிண்டர் வச்சுக்கோங்க. இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 220 cm ன்னு கொடுத்திருக்காங்க. 220 cm. அப்புறம் இதோட டயாமீட்டர் 24 cm. அதே மாதிரி இந்த மேல இருக்க சிலிண்டரோட ஹைட் 60 cm. இதோட ரேடியஸ் வந்து 8 cm. இப்போ find the mass of the pole given that 1 centimeter cubic of iron has approximately 8 gram mass. இதோட mass calculate பண்ணணும். இந்த iron pole-ஓட mass எவ்வளவு நம்ம calculate பண்ணணும். அதுல 1 centimeter cubeல வந்து 8 gram mass இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. First நம்ம இதோட volume calculate பண்ணாதான் அதோட mass calculate பண்ண முடியும். So இப்போ volume of pole iron pole நம்ம calculate பண்ணிக்கலாம். Volume of iron pole வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? சிலிண்டர் ஃபார்ம்ல இருக்கு. இதுல ரெண்டு சிலிண்டர் இருக்கு. ஒன்னு மேல இன்னொரு சிலிண்டர். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் நம்ம. Volume of cylinder big cylinder ன்னு வச்சுக்குவோம். Volume of big cylinder plus volume of small cylinder. ஏன்னா மேல ஒரு சிலிண்டர் கீழே ஒன்னு இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்படி ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்படி எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர் அகைன் ஒரே ஃபார்முலா தான் ரெண்டுத்துக்கும் வரும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக நீங்க வேணா இதை கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்மால் ஆர் ஸ்மால் ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். யூஸ் பை ஈக்குவல் டு 3.14. ஸோ பை 3.14 நம்ம பை காமனா இருக்கு வெளியில எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் ஹெச். இதோட டயாமீட்டர் இந்த பிக் சிலிண்டரோட டயாமீட்டர் 24னுமா, ரேடியஸ் வந்து 12. அப்போ 12 into 12 ஹைட் வந்து 220 கொடுத்துருக்காங்க. பிளஸ் பைய வெளியில எடுத்துட்டோம். இந்த ஸ்மால் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 8 into 8 இதோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர். ஸோ 3.14 12 into 12 144 into 220 plus 8 8s are 64 into 6 equal to 3.14. So இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 144 into 22 144 into 22 4 2s are 8 again 4 2s are 8 1 2s are 2 4 2s are 8 again 4 2s are 8 2. So 8 8 8s are 16 remaining 1 8 plus 2 10 10 plus 1 11 remaining 1 3 316.8 இருக்கு. இங்க வந்து ஒரு 0 இருக்கு. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். 3.14 into 31680 plus 64 into 6 64 into 6 60 4 6 are 24 remaining 2 6 6 are 36 36 plus 2 38 1. So plus 3840. ஸோ இதையெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3.14 ரெண்டுத்துக்கும் காமன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 31680 3840 ஆட் பண்ணா 0 8 plus 4 12 remaining 1 6 plus 1 7 7 plus 8 15 remaining 1 1 plus 1 2 2 plus 3 5 3 3 5. So 3.14 into 35520. இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 111532.8 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் போல் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து மாஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ மாஸ் கால்குலேட் பண்றதுக்கு இதுல எவ்வளவு மாஸ் இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் கியூப்ல 8 கிராம் மாஸ் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 11153.2.8 சென்டிமீட்டர் கியூப் மாஸ் இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். 532.8 into 8. இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 89,226.4 கிராம் மாஸ் கிடைக்குது. இது அப்ராக்சிமேட்லி நம்ம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
892 கிலோகிராம். ஸோ 1 2 1 2 3 3 டெசிமல் பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா நம்ம கிராமை கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 892 கிராம் தான் வந்து மாஸ் கிடைச்சிருக்கு.